अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वर नारसिंहवतु श्रीमान् केशव पुरुषोत्तमः. திவ்யமான விஷ்ணுதாசனத்துல 17 நாமாக்கள் பார்த்தோம். 18வது நாமாவில இருந்து ஆரம்பித்து 24வது நாமா வரைக்கும் ஒரு ஸ்லோகம். யோகா யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ஹவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா அப்படின்னு 7 நாமாக்களோட கொண்டதான ஒரு ஸ்லோகம். ஜனங்களுக்கு பய நிவர்த்தகம் சம்பத் பிரதாயகமான ஸ்லோகங்கள். இந்த 7 நாமாக்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. பயம் ஏற்பட்டால் அந்த பயத்திலிருந்து அவளை காப்பாற்றக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. அதே போலயே ஐஸ்வர்யம் அது வளர்த்துக்கும். இதுல ஸ்ரீமான் அப்படிங்கிற நாமம் இருக்கு. அம்பாள் பரமேஸ்வரனுடைய இருதயத்திலேயே எப்பொழுதும் இருந்திருக்க, நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்க. ஆகையால் ஸ்ரீயுடன் ஸ்ரீமத்துவத்துடன் கூடி இருப்பதனால் அவருக்கு ஸ்ரீமான்னு பேரு. அந்த ஸ்ரீமான்கிற பேர் இருக்கிறதுனால அதை தியானம் பண்றவாளுக்கு ஸ்ரீமத்துவம் வரும். அப்படி முக்கியமாக இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய அவதாரங்கள்ல பிரசித்தமான அவதாரம் நிருசிம்ஹாவதாரத்தை பற்றி சொல்லப்பட்டோம். இந்த நிருசிம்ஹாவதாரத்துலதான் யோக சப்தத்துக்கு விசேஷம் உண்டு. யோகராமன், யோக கிருஷ்ணன், யோக வாமனர்னு சொல்றதில்லை. யோக நரசிம்மர் தான் சொல்றேன். மற்றவாளுக்கு யோகம் தெரியாதவன்னு கேட்டுவிடாது. அந்த யோகாம்சத்தை லோகத்துல எல்லோருக்கும் பிரதிபாதனம் பண்ணினதான அவதாரம். அதனால் அவருக்கு யோக நரசிம்மர்னு பேர். யோகம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோகம்னு சொன்னாலே சம்யோகம், வியோகம் இவைகளோட யோகம்னு பாரு. பகவத்கீதையில சம்பித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான துன்பங்கள், இந்த துன்பங்கள் நம்மளை விட்டு அகன்று செல்வதற்கு யோகம் என்று பெயர். யோகம்னு என்ன, ஏதோ ஒரு யோகம் அடைச்சிருக்கு சார் அப்படிங்கிற அந்த யோகம் இல்லை. யோகம்னு என்ன, மனிதனுக்கு ஏற்படக்கூடியதான துன்பங்கள் அவனை விட்டு செல்வது, இது யோகம். இந்த யோகமானது விசேஷமான ஒரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்துக்கு யோக சாஸ்திரம் வந்து, அந்த சாஸ்திரத்தை எழுதினவர் இரண்யகர்த்தர். அதுக்கு சூத்திரங்களை எழுதினவர் பதஞ்சலி. பதஞ்சல யோக தர்சனம் அப்படின்னு சொல்றது. பதஞ்சலிங்கிற ஒரு பெரியவர் மகாபாஷ்யம் பண்ணின, வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அதே போலயே யோக சாஸ்திரத்தை எழுதினார். இந்த ரெண்டும் போராதுன்ட்டு அஷ்டாங்க ஹிருதயம்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அது என்ன, மருந்தவதி, ஆயுர்வேதம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய வைத்தியகேனா யோகாகரோ தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலின் பிராஞ்சலி ராணகௌஷி அப்படின்னு அவரை தியானம் பண்ணக்கூடியதான சொல்லும். யோகேன சித்தஸ்ய, மனிதனுடைய முக்கியமான அம்சம் இந்த கிராஸ் பாடி, ஸ்தூல சரீரம், பூதவிட. அதற்கு பிறகு அவன் அதிகமாக இதுல வேலை செய்யக்கூடியதான ஒரு அம்சமானது வாக்கு. அதற்கு பிறகு இந்த ரெண்டும் வேலை செய்யணும்னா உன்னார வேண்டியது மனசு. இந்த மூணையும் சரி பண்றதுக்காக 3 சாஸ்திரம் எழுதிட்டார். முதல்ல மனசை சரி பண்றதுக்காக யோக சாஸ்திரம் எழுதினார். மனசு சரியா இருந்தா தான் எல்லாமும் பண்ண முடியும்.
ஏன்னா இந்த மனசுங்கிற ஒரு கடிவாளம், இத புத்திங்கிற ஒரு சாரதி கையில வச்சுட்டு இருக்க. அந்த சாரதி ஒழுங்கா இந்த சரீரம் எனக்கூடியதான தேரை ஓட்டினாதான் இந்த தேரானது அடைய வேண்டியதான இடத்துக்கு போகும். கார்ல டிரைவர் ஒழுங்கா இருந்தா தான் அந்த காரானது அடைய வேண்டியதான இடத்தை போய் சேரும். அப்படி அது சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், எத்திந்திரியாணி என்ற இந்திரியங்களானது அசக்கியானி அபத்தியானி பத்தியமா இல்லையோ அயுக்தே நமனசா சதா அது கண்ட்ரோல் இல்லாம இருக்குமே. அப்ப அவன் அவன் அந்த பதத்தை போய் அடையறதில்லை. சம்சாரம் சாதி கச்சதி போய் அடைய வேண்டிய இடத்தை அடையாது மட்டும் இல்ல, எங்கேயாவது போய் இடிச்சுட்டு அவசப்படுறான். அதே மாதிரி தான் இந்த மனசு சரியா இல்லைன்னா இவருடைய வாழ்க்கைங்கிற பயன் ஒண்ணு ஆயிராது. அதற்காகவே இந்த மனசை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக யோகத்தை தயார் பண்ணினா முதல்ல யோக சாஸ்திரத்தை சரி பண்ணி நமக்கு கொடுத்துருக்க. அதே போலயே நம்ம பேசும் பொழுது பேசுங்கிறதே ஒரு யோகம். கரெக்டா பேசணும், அளந்து பேசணும், அதிகமாக பேசக்கூடாது. ரொம்ப பேசினேன்னா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஸோ எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். அது அதிகமா பேசினோம்னா மோஸ்ட்லி நம்ம பொய் சொல்ல நேரிடும். அதே போலயே சரியான பதத்தை உபயோகப்படுத்தணும், வேற ஏதோ உபயோகப்படுத்தப்படாது. ஆகையால் கரெக்டா அதை பேசணுங்கிறது ஒரு யோகம். அதற்காக வியாக்கரண சாஸ்திரத்தை எழுதினார். அதுக்கு பூத உடல் சௌக்கியமா இருந்தா தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த சரீரம் சௌக்கியமா இருந்தா தான் தர்மங்கள்லாம் பண்ண முடியும். இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அஷ்டாங்க ஹதயம்னு ஒரு வைத்திய சாஸ்திரத்தை எழுதினார். அப்படிப்பட்டதான இந்த யோகத்தை முதல்ல யார் அனுஷ்டானம் பண்ணினது? யோகமானது சாஸ்திரமா அவர் எழுதினார். அதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சது யாரு? நரசிம்மன் சுவாமி. அதுக்கு முன்னாடி இருந்தாளா அப்படின்னு கேட்கக்கூடாது. இத நன்றாக ஒளி கொண்டு வந்தது யோகம். இந்த யோகம்ங்கிறது என்னமாக இருக்கு? அவருடைய உட்கார்ற போஸே நீங்க பார்க்கலாம். நரசிம்ம சுவாமி அந்த யோக ஸ்ரீதியில உட்கார்ந்துருக்காரு. அந்த யோகமானது 2 கண்களும் 2 புருவங்களுக்கு நடுவில் வச்சிருந்தா நரசிம்ம சுவாமி உட்கார்ந்துருப்பார். அந்த அவர் என்ன பண்ணிருக்க, தான் உண்டாகும் பொழுதே கோபிஷ்டராக வந்தார். பிறகு சாந்தரானன். அதோட மட்டுமல்ல, தான் செய்ய வேண்டியதான செயலை அப்பொழுதே முடிச்சுட்டார். ராமாவதாரத்துல பிறந்து 12-16 வருஷங்கள் அப்படி ஒரு செஞ்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று 12 வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் காட்டுக்கு போய், அதுக்கப்புறம் தான் ராவணன் சொன்னார். வனவாசங்கள் அதை கடைசி வருஷத்துல முடிச்சுட்டார். அதே போல கிருஷ்ண பரமாத்மா பிறந்து வெகு நாட்கள் ஆன பிறகுதான் விசுபால தண்டவர்த்தாதிகளை கொள்ள வேண்டியதான சந்தர்ப்பம் வந்து. அதே போலயே வாமனாவதாரத்துல 8 வருஷங்கள் ஆன பிறகு உபநயனத்துக்காக வந்து, அதற்கு பிறகுதான் உபநயன சந்தர்ப்பத்துல தான் பரிநிக்கிறா பண்ணினார். இப்படி அந்தந்த அவதாரங்களில் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு பிறகுதான் தான் அவதார காரியத்தை பண்ணினார். ஆனா நரசிம்ம அவதாரத்துல பிறந்ததுமே அவதாரம் எடுத்துள்ளதுமே முதல் தான் நினைச்சதான காரியத்தை செஞ்சுட்டார். அதனால்தான் நரசிம்மருங்கிற ஒரு சொரூபம் சீக்கிர பலப்பிரதம். நம்ம நினைச்சதான காரியம் இப்பவே ஆகணுமே ஆனால், அதி சீக்கிரமாக வேணுமே ஆனால் அதுக்கு. அதே போலயே மந்திர சாஸ்திரத்துல அஸ்வாரூடான்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரமானது சீக்கிர பலப்பிரதம். நம்ம ஏதாவது நினைச்சோம்னா அது இப்பவே நடக்கணும்னா அந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரம் வச்சுருக்கா. அதே போலயே இந்த தெய்வத்துக்குள்ள இந்த லட்சுமி நரசிம்ம மந்திரம் இருக்கிறதுல அது சீக்கிரமாக பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பகவான் உண்டான பொழுதே தான் ஞானியாக உண்டான. அடுத்த கணம் அந்த இறைஞ்சிகமானவன் என்னென்ன வரங்கள் பெற்று கொண்டாரோ அந்த வரங்களை எல்லாம் பார்த்து, வீட்டுக்குள்ளேயும் இல்லை வீட்டுக்கு வெளியிலையும் இல்லை, அதாவது வாசக்கால இருக்காங்க, பூமியிலையும் இல்லை ஆகாசத்திலையும் இல்லை, அந்தரிக்ஷத தந்தோட இல்லை, அது கத்தி முதலிய ஆயுதங்கள்னால இல்லை, மந்திர சத்திரங்கள்னால இல்லை. அது என்னன்னா இந்த நகம். இந்த நகமானது சரீரத்தோட சேர்ந்ததா சேரலையான்னு கன்ஃபியூஷன். ஏன்னா நகத்தை வெட்டினா வலிக்கல, கதை கிட்ட வெட்டினா தான் வலிக்கும், நகத்துல வெட்டினா வலிக்கும். நகமானது சரீரம் மாதிரி வளர்றது. அது சரீரத்துக்கு சேர்ந்ததா சேரலையே, இப்படி எல்லாமே சந்தேகமா இருக்கா போலயே பண்ணிவிட்டார். கடைசியில் அப்படி
அவன் என்னென்ன கேட்டானோ அதுக்கு தக்கவாறு தான் இருந்து அவனை சம்ஹாரம் பண்ணினார். அவரை சம்ஹாரம் பண்றதுங்கிறது ஒரு அம்சம். பிரகலாதனை அனுகிரகம் பண்ணினார். பிறந்தண்ணில இருந்து அந்த பிரகலாதன் அந்த அப்பா பண்ணக்கூடியதான கொடுமைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய விருத்தியனான அந்த பிரகலாதன் எப்படி சேமத்தை அடைவானோ அப்படி சொல்லி கடைசியில அத்தனை தேவதைகளும் லட்சுமி தேவியோடு சேர்ந்து அவருடைய கோபத்தை குறைக்கும்படி பிரார்த்தனை பண்ணினாலும் குறையில எப்பொழுது பிரகலாதன் வந்தாரோ அந்த சமயத்தில் தான் அவருடைய கோபமானது தணிஞ்சது, சாந்தித்தார். சாந்தித்து அதுக்கப்புறம் யோகத்துக்கு போயிட்டார். தரபரன்னு ஒருத்தவங்க போயிட்டாருன்னா கதை சொல்லுவாங்க. வத்துதான் அவர் சாந்தத்தை அடைஞ்சார். சாந்தத்தை அடைஞ்சு மனுஷனுக்கு காரியத்துக்காக ஒரு கோபமே தவிர இந்த காரியம் முடிஞ்சதுமே அந்த கோபத்தை நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோகத்துக்கு உட்காந்துட்டார். அதனாலதான் யோக நரசிம்மர்னு பேரு. இந்த யோகம்னா என்னது? யோகம்னு சொன்னா மனசை அடக்குவது. யோக சித்தவருத்தி நிரோதா. யோகமானது மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை அடக்குவது. 1000 எண்ணங்களை அடக்கிறது முடியாது. ஒரு எண்ணமே உங்களால் அடக்கணும். எதை நம்ம நினைக்க வேண்டாம் நினைக்கிறோமோ அதையே நினைக்கும். அதை மறந்துருந்தோம் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க மறந்துடும் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஞாபகம் கண்டிருக்கும். மேலும் மேலும் வேக வேகமா ஞாபகம் வரும். ஏன்னா இந்த மனசுக்கு அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் உண்டு. சைக்கிள் கத்துக்கிற காலத்துல எதிர்க்க மரம் இருக்க பத்திரமா போனா போய் இடிச்சுட்டோம். எது வேண்டாம்னு சொன்னாலும் அதான் பண்ணுவோம். ஏன்னா அது உங்க தப்பு இல்லை, அந்த மனசுல அப்படி ரிவர்ஸ் ரியாக்ஷன். அதே போலயே இதை மறந்துடுங்கோன்னு சொன்னேன்னா அதை மறக்காது. இது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் மறந்து போயிடும். சாதாரணமா நம்ம பார்க்கலாம், அது ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறோம், முடி வேற போட்டுக்கிறோம் தலைப்புல. நாளைக்கு காலம் தலைப்புல முடி தெரியுது, எதுக்கு முடி போட்டாலும் மறந்துடும். ஞாபகம் போட்டுக்கோன்னு அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா உங்களை எதோ ஞாபகம் போட்ட சொன்னேன் அவ்வளவுதான். என்னதுங்கிறது அந்த அம்மாவை மறந்து போயிடுது. மறதிக்கு காரணம் கிடையாது. ஏன் மறந்துன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன் சார் மறந்துட்டு அப்படின்னா என்னமோ மறந்து போச்சோட. மறதிக்கு ஒரு காரணம் இல்லை. பானைக்கு காரணம் மண் இருக்கு, வேஷ்டிக்கு காரணம் நூல் இருக்கு. உங்க மறதிக்கு காரணமே கிடையாது, தலை எழுத்துதான் காரணம். ஏன் சார் மறந்து போயிடுச்சு? அதான் சார் பனிச்சையில எல்லாம் மறந்து போயிடும். வெளியில இருந்தா டக்குன்னு எல்லாம் ஞாபகம் ஒன்னும் சொல்ல முடியுது உங்களை. மற்ற பேர் ஞானம் அபோகனஞ்ச. உங்களுக்கு அறிவூட்டுவதோ ஞாபகப்படுத்துறதோ மறக்கும்படி பண்றதோ என்னுடைய நிலைங்கிறார். அந்த மறதிங்கிறது நமக்கு ஒரு வரம் தான். அடிப்பட்ட சமயத்துல வந்த வலி அதுவே ஞாபகம் வந்ததுன்னா வலி இருந்துட்டே இருக்கும். நமக்கு எல்லாம் மறந்து போயிட்டோம். நமக்கு வந்ததான துன்பங்கள் எத்தனையோ மறந்தோம். மறதி வேணும். ஆனா எது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவும் மறந்து போனாதான் கஷ்டமா இருக்கு. அதனால இந்த எண்ணங்களை நீங்க வராம தடுங்கோன்னு நான் சொன்னேன். என்னன்னா உங்களால தடுக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா எண்ணங்களையும் தடுக்கிறோம். ஒரு எண்ணமும் மனதில் உதிக்காமல் பாருங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லா எண்ணமும் எந்த எண்ணமும் மனதுல வராம இருக்கணும். எப்படி? எந்த எண்ணமும் வராம நீங்க பார்த்துட்டே இருக்கு. எது அப்புறம் அப்புறம் தள்ளிட்டே இருக்கு. இப்படி பண்ணிட்டே இருந்தா இதுதான் பிராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு எண்ணத்தை நினைச்சுட்டு, ஒரு கிருஷ்ண விக்கிரகமோ ராம விக்கிரகமோ அனுமாரோ யாரோ தாங்கள் எதை நினைக்கணும் என்று நினைக்கிறீர்களோ அதை தவிர மற்ற எண்ணங்கள்லாம் அப்ப தோணப்படாது. ஸ்டவ்ல பால் வச்சிருக்கேனா, கதவு மூடி இருக்கேனா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த ஒரு 10 நிமிஷம் அதை கண்டு மூடிட்டு அந்த ஒன்றை மட்டும் நினைச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருந்தேனால் நிறைய எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடும். அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் நினைப்போம், இப்ப வேண்டாம், இப்ப இதையே நினைக்கிறோம் அப்படி. இன்னும் சில பேர் என்ன வச்சிருக்கப்ப தவத்துல ஸ்வஸ்திக் மார்க் போட்டு அதையே நினைப்பான். இன்னும் சில பேர் குத்து விளக்கை எடுத்து வச்சு அந்த ஜுவாலையே பார்த்துட்டு நினைப்பான். இன்னும் சில பேர் ஓங்காரத்தை மட்டும் எதிர்க்க எழுதி அந்த ஓமுக்கு மட்டும் பார்த்துட்டே இருப்பான். ஏதோ இது அதுன்னு சொல்லல. பரமாணுல இருந்து பரம மகத்வங்கியங்கள் எதையும் நீங்கள் தியானம் பண்ணலாம். ஆனா என்ன விவகாரம், அந்த ஒரு எண்ணத்தை தவிர மற்ற எண்ணங்கள் வராம பார்த்து இப்படி நீங்க நினைச்சுட்டே இருந்தேடையானால் கடைசியில என்ன அந்த ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையா, அதுவும் கொஞ்ச நேரம் போயிடும். இந்த மனசுக்கு ஒரு சொன்னாவும் பல எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்குமே தவிர ஒரே எண்ணத்தை எண்ணாது. மாற்றி மாற்றி எண்ணிட்டே இருக்கும். நீங்க மற்ற எண்ணம் இல்லாம ஒரே எண்ணம் தான் எனக்கு வேணும் என்று கருதினீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் இருந்து கடைசியில் அந்த ஒரு எண்ணம் கீழ் வந்துடும். அந்த எண்ணமும் போயிடுது. ஆனால் அதுக்குதான் சமாதி இருக்கு. சமாதிக்கு எப்படி வரவழைக்கிறது?
முதல்ல மனதுல ஏதாவது ஒரே ஒரு எண்ணத்தை தான் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேடையானால் அந்த எண்ணத்தை தவிர மற்ற எண்ணங்கள் வராம தடுத்துட்டே இருந்தேடையானால் இதுவே ஒரு ஆரம்பம். இப்படி பண்ணிட்டே இருந்தோமையானால் பிறகு ஒரே ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ஒரு எண்ணம் நடத்தி கொஞ்ச நாள் ஆகுது, அந்த எண்ணம் வந்துடும். அப்ப என்னன்னா மனசு எல்லாத்தையும் மறந்ததுன்னு அதுக்கு யோகம் வந்து யோகா சித்த விருத்தி நிரோதா. சித்தம் மனது அதுல இருக்கக்கூடியதான விருத்தி எண்ணங்கள் அதை அடக்குவது. இது உங்களால் தான் முடியும். இது அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லித்தர. சொல்லிதுமே அர்ஜுனன் சொன்னா அப்பவே கண்ணை கொண்டு ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணினேன், முடியாது. சஞ்சலம் ஹிமனம் கிருஷ்ணா பிரமாதி பகவத் திருடம் அப்படி முடியாத காரியம். என் மனசை உன்னாலே அடக்க முடியாது, என்னால் அடக்க முடியும். நானே பார்க்கிறேன் அடக்கலையேன் தான் அவர் சொன்னார். அப்ப அகம் சயம் மகாபாகோ யோகோ துர்நிக்ரா. இது சந்தேகமே இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். இது அடக்கலாம், இது அடக்க முடியாது. இந்த மனதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சத்தியாகம் நிகிரகம் மத்தியே வாயோரி வலுத்தரம். இந்த மனதை அடக்குவது காத்த ஒரு இடத்துல குடித்து வைக்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்ப முடியாதுன்னு சொன்னா அதையும் பார்த்து போயிருந்தாரு அர்ஜுனன் விடவே இல்லை. அது முடியாதுன்னு ஒத்து கிடையாது. அப்ப அதை பண்ணுங்க எனக்கு சொன்னேன் அப்படின்னு இல்லப்பா. இது எப்படி அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன திருஷ்யதே. அபியாசம் விடாமுயற்சி. விடாமுயற்சியை பண்ணிட்டு இருந்தத முடியும், வைராக்கியத்தினால முடியும். இதைத்தான் பண்ணணும், இது எனக்கு வேண்டான்னு ஒரு பிடிவாங்க. மற்ற பொருள்கள்ல ஒரு பிடிப்பு இல்லாமல் இதுவே இந்த ஜன்மாவில் இது அடைஞ்சிருந்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாக நீங்க அடையலாம். அதான் எனேவ ஏற்ற உருணத்தே தேன வர்க்கமா சத்தேக ஆத்மா விவரணத்தே தனுவா. இதுதான் இப்பிறவையில எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோட பண்ணிடையான நீங்க அடையலாம். இதான் யோகம் வந்து. இப்ப இந்த யோகம்னு சொன்னா மனதில ஏற்படக்கூடியதான உதிக்கக்கூடியதான எண்ணங்களை அடக்குவது. சார் நீங்க பகவானுடைய நாமாக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. விஷ்ணுதாத்மாவில் பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு வேற ஏதோ மனதை அடக்குவது பற்றி சொல்லிட்டு இருக்கேன். மனதை அடக்கினா அந்த மனது எங்க இருக்குன்னு பாருங்க. மனது எங்க கல்பிதமா இருக்க? பரமாத்மா. மனதானது இதயத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருள் இருக்கு. இதயத்துல பரம்பொருள் இருக்கான்னு யார் சொன்னா நேற்றுக்கு சாட்சி அப்படிங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிச்சு புருஷா சாட்சி அப்படிங்கிற நாமாக்களை அவருக்கு அக்ஷர ஏவத அதேதான அக்ஷர சுரூபமாக இதயத்துக்குள்ள இருக்கார், இன்னும் வியாபித்து இருக்கார். அக்ஷரங்கிற பதத்துக்கு 2 அர்த்தம் சொன்னேன். இதயத்துக்குள்ள அசையாமல் இருக்கார், மற்றது எங்கும் வியாபித்து இருக்கார். வாமனாவதார ரூபமாக உலக பெருமாளா இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா இடத்துல தானே எங்கும் இருக்கிற இடத்துல தானே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மனசு இருக்கா. உங்க மனசு எங்க இருக்கு? பரமாத்மா. அந்த மனசை அடக்கின இடையானால் எங்க போய் சேர்றீங்க? பரமாத்மா. அதான் பரமாத்மா. யோகாங்கிற பேரானது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, மனதானது எந்த மனதை அடக்கினோமையானால் தாங்கள் எதை காணுகிறீர்களோ அதுக்கு யோகம். அதான் யோகம்னா பரமாத்மா. அதான் சொல்றேன். யோகா ஞானேந்திரியாணி சர்வாணி நிருத்ய மனசாதா ஏகஸ்வபாவனா யோகா க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்மனோ. ஞானேந்திரியாணி சர்வாணி புலன்களை எல்லாவற்றையும் நிருத்ய மனசாதா மனத்தோட சேர்ந்து அடக்கி. வெறும் மனத்தை மட்டுமல்ல, வெறும் புலன்களை மட்டுமல்ல, மனத்தோட சேர்ந்து அதை அடக்கி. ஏகஸ்வபாவனா யோகா ஒரே ஒரு எண்ணமாக இருந்து கொள்வது, அதையே நினைச்சு பார்க்கறது. இதுதான் யோகம்னு பேரு. இதுதான் தியானம்னு பேரு. இதுதான் நாங்க நிதித்தியாசனம்னு சொல்லிட்டு இருக்கோம். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு சொல்றேனே இதுதான். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரே அம்சத்தை விடாம அதையே நினைக்கணும். அப்படி புலன்களை அடக்கி அந்த ஒரு அம்சத்தை நினைச்சிருந்ததுனால் அப்பொழுது உங்க மனசானது என்ன ஆகுது? ஒரு முனையா அது திருஷ்யதே அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசி அப்படின்னு அக்கிர குசாக்கிர புத்தி அந்த ஏற்படுவது உங்களுக்கு. நமக்கு இப்ப எப்படி இருக்கு? அது ஷார்ப்பா இல்லை.
மத்தையா இருக்கு. அதனால்தான் நம்ம அதை பரம தத்துவத்தை பார்க்க முடியும். அது கூர்மையாக விட்டுட்டு இருந்தோமையா தெரியும். கூர்மையாக எப்படி அடையிறது இதுதான் தெரியும். ஆகையால் ஏகத்வ பாவனா யோக சேத்ரஜ்ஞ பரமாத்மனோ, இந்த யோகமானது எல்லாத்துலயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோக சாஸ்திரத்துல. பரமாணுல யோகம் பண்ணலாம், ஆகாசத்துல யோகம் பண்ணலாம், எல்லாவற்றையும் மனதை அடக்கலாம். ஆனா அதை அடக்கினா அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டு. ஆனா அதை நாம ஒத்துக்கல. நாம என்ன பண்றோம், யோகமானது மனதை ஜீவாத்மா பரமாத்மாக்கள்ல அடக்குதோ, அந்த ஆத்ம தத்துவத்தை அடக்கணும். அங்கேதான் போய் அடக்கணும். மனசை அங்கே போய் ஓடிடணும். அப்ப மனசை அங்கே அடக்கமையான மோட்சம் வரும். அப்படி ததவாப்பியதையா யோகா, இந்த யோகத்தினால் அந்த பரம்பொருளை அடைகிறது. ஆகையால் பகவானை அடைவதற்கு வழி யோகம். அது பக்தி யோகமாகலாம், ஞான யோகமாக. அதனால பக்தி யோகமோ ஞான யோகமோ எந்த யோகமோ இந்த வழியாக பகவானை அடையலாம். அதனால அவருக்கு யோகம். யோகா ஒரு நாம யோக விதாம் நேதா. யோக வித்துகள் யார் இருக்காளோ, யார் யோகத்தை யார் அறிந்தாலோ அவளை எல்லாம் அழைத்துட்டு போறவர்கள். யோகத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணலையானால், ஆரம்பித்து விட்டலையானால், பிறகு நமக்கு வரக்கூடியதான இடையூறுகளை எல்லாம் அடித்து அதை நகம் பண்ணி நம்ம நல்ல வழியில பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழைத்துட்டு போறவர் பகவான். ஆகையால் இதெல்லாம் சுலபமாக ரொம்ப கஷ்டமாச்சுன்னு ஒண்ணு நினைக்கிறேன். நீங்க மனசுல தைரியமாக ஆரம்பிங்க. ஒரு அடி முன்னால போட்டா பகவான் 10 அடி முன்னால ஓடி வருவார். எல்லோரையும் ஆட்கொள்வார். ஏன்னா அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா, உங்களுடைய அஜானத்தை போக்கி உங்களுடைய கருணையோட உங்களை அழைத்துன்னு போவார். ஆகையால் நம்ம எப்படி முடியாது, எவ்வளவு தூரம் இருக்கு, நம்மளால முடியாது. இந்த ஜன்மாவில எத்தனையோ நாள் வெயிட் பண்ணிட்டுமே இப்படி எல்லாம் நினைப்பு வர்றது உண்டு. அதனால்தான் பகவான் 100 years உங்களுக்கு 100 வருஷம் கொடுத்துருக்காரு. 40 நிமிஷத்துல கட்டுவாங்கன்னு மோட்டத்துக்கு வச்சிருக்கேன். இங்க இருந்து சொர்க்கலோகத்துக்கு வேற ஏதோ காரியத்துக்காக போயிருக்கார். இந்திரனை வரம் கேட்டிருக்கார். இந்திரன் வரம் கேட்டார், நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணியிருக்கேட, என்ன வரம் வேணும்? இவன் கேட்டா, எனக்கு ஒரு வரம் தெரியலையப்பா, எது எனக்கு நல்லதோ அதை நீயே சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்க தான் கேட்டுக்கணும். அப்ப கட்டுவாங்க கேட்கிறார், என்னுடைய பேலன்ஸ் ஆஃப் லைஃப் எவ்வளவு இருக்குன்னு கேட்டார். என்னன்னு சொன்னா இது சீக்கிரட் சொல்ல முடியாது, அதுல வரம் கொடுப்பாரு, அப்புறம் அது கொடுக்க முடியாது. இல்லப்பா இது சீக்கிரட் இல்லை. இல்ல இல்ல எனக்கு வரணும் நீங்க கேட்க, நான் இதான் கேட்டேன், வேற வரம் இல்லை. அப்படியா, சரி இன்னும் 40 நிமிஷம். அப்ப நான் இன்னொரு வரம் நானே கேட்டுக்கிறேன். என்னன்னு, நான் இந்தூர்ல இருந்து பிரயோஜனம் இல்ல, உங்க பேரை கொடுத்து பிளிக்கம் செகண்ட் கங்கை கரையில கொண்டு போய் என்ன விட்டுருக்கோம். அப்படி கங்கை கரையில கொண்டு வந்து மாத்தடி விட்டுருக்கோம். அங்க வந்து உட்கார்ந்து அங்க தியானம் பண்ணினான். கங்கை கரையில பகவான தியானம் பண்ணின 40 நிமிஷம்னா 40வது நிமிடத்துல அவருக்கு ஆத்ம தத்துவ ஞானம் வந்தது, மோட்சத்தை அடைஞ்சார். தேவி பிரம்ம நிர்வாண விருத்ததி அப்படின்னு அந்த பகவத்கீதையில சொன்ன பிரகாரம் விஸ்வாக்கியாம் அந்த காலேந்தி லாஸ்ட் மொமெண்ட்ல உங்களுக்கு ஞானம் வந்தாலும் போதும். ஆகையால் ஞானம் வர்றதுக்கு எவ்வளவு சிரமம் வேணும், என்ன பண்ணணும், இவ்வளவு வயசாயிடுச்சு, நான் எத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த விவகாரங்கள் ஒன்றும் வேண்டாம், முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம், நிச்சயமா அதெல்லாம் நட்புள்ளது. ஆகையால் யோக விதாம் மேதா, யோகம் விதந்தி விசாரயந்தி, யோகம் எப்படி பண்ணணும் என்ன ஏது அறிகிறார்களோ, ஜானந்தி அறிகிறார்களோ, லபந்து ஒரு ஆச்சாரியன் நடத்துறது இவைகளை அறிந்து கொள்கிறார்களோ. தானா அறியறது கஷ்டம், ஒரு ஆச்சாரியன் வழியா தெரிஞ்சுக்கலாம். இதுவா யோக விதா தேசாம் மேதா ஞானினாம் யோகக்ஷேம வகனாதினா, அவளுக்கு யோகக்ஷேமத்தை இவள் தான் பார்த்துக்கிறான். யார் நல்ல வழியில் இருக்காளோ அவளுக்கு என்னென்ன வரணும், அவ எப்படி நழுவாம அந்த நிலையிலேயே இருப்பா, அவளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது பகவானுடைய செயல். ஆகையால் யோகக்ஷேம வகனாதினா யோக விதாம் நேதா சொல்லிருக்கார். யோகக்ஷேமம் வகாம்யம் பகவத்கீதையில சொல்லிருக்காரோ. யாரார் நல்ல வழியில இருக்காளோ, என்ன சரணாகத்தை அடைஞ்சிருக்காளோ, என்ன அடைக்கலம் அடைஞ்சிருக்காளோ அவர்களை யோகக்ஷேமம் நாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யம் அப்படின்னு பகவான் 9வது அத்தியாயத்துல ராஜவித்யா ராஜகுரியம் பவித்திர விதமோத்தமம்னு
பர்த்தாவுடைய யோகக்ஷேமம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ. இது பகவத் பிரஜனாதாய யோக விதாம் நேதா. யோக ஸ்வரூபமாகவும் யோக பலமாகவும் இருக்கிறது மட்டும் இல்ல, யார் யோகத்தை அறிகிறார்களோ, யோகத்தை விசாரம் பண்ணுகிறார்களோ, ஆசான் வழியா யோகத்தை அறிகிறார்களோ அவளை அழைத்து செல்வதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால யோக விதாம் நேதா. பிறகு மூணாவது நாம பிரதான புருஷேஸ்வர. பிரதானம் பிரகர்ஷேன தீயதே நிதீயதே இது பிரதானம். இந்த உலகங்கள்லாம் இருக்கு பத்தியில, ஆகாசாதி பஞ்சபூதங்கள், அதனால ஏற்பட்டதான உலகங்கள் எல்லாம் பிரளய காலத்துல மாயையில ஒடுங்கிறது. அதனாலதான் அந்த மாயைக்கு பிரதானம்னு பேரு. பிரதானம் எல்லாம் அந்த மாயையில ஒடுங்கு. பிறகு அந்த மாயால் எங்க இருக்க பரமாத்மாவோட ஒண்ணு. ஆயால் அந்த பிரதானம் பிரதானம் பிரகிருதி மாயா. புருஷா ஜீவகா. புருஷான நாமெல்லாம் பொருளான ஆணுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. பொருளான ஜீவன் எல்லோரும், ஆணோ பெண்ணோ எல்லாரும் புருஷன். அந்த மனிதர்களுக்கும் அந்த மாயைக்கும் அதிபதியாக யார் இருக்கிறவர் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு பிரதான புருஷேஸ்வரா. இது வரைக்கும் இது ஆன பிறகு நாரசிம்ம வபு ஸ்ரீமான். அடுத்ததாக இங்க இல்ல, நாரசிம்ம வபுங்கிறவர் தான் யோகா. அவர் தான் யோக விதானம் நேதார். பிரதான புருஷாளுக்கு ஈஸ்வரா அவராக இருக்காரு. அவருடைய உருவம் என்ன? நாரசிம்ம வபு. நரஹா சிம்மஸ்ட. மனிதனாகவும் இருக்கார், சிம்மமாகவும் இருக்கார். இந்த சிம்மம் எனக்கூடியதான பிராணியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காட்டுலாம் அநேக பிராணிகள் இருக்கு. சிறுத்தை இருக்கு, புலி இருக்கு, ஓனா இருக்கு, தென்னாய் இருக்கு. இது போல நிறைய பிராணிகள் காட்டுல இருக்கு, வைல்ட் அனிமல்ஸ். ஆனா அத்தனை யானை இதை விட பலமான பிராணிகள் தான் உண்டு. யானை எல்லாம் இந்த யானையால ஒரு முது முடிச்சது. ஏன்னா சிம்மம் ஒண்ணும் இல்லை, உடஞ்சி பிராணம் இருக்கும். ஆனா அந்த சிம்மத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. அந்த சிம்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சாதாரணமாக ஒரு வேலையும் செய்யாது. அது அனாவசியமா ஒரு பிராணியும் கொல்லாது. அதனாலதான் சிம்மத்துக்கு மிருகராஜா. எந்த பிராணியும் கொல்லாது, அது வாழ்ந்து இருக்கணும். ஆனா அதுக்கு எப்ப பசிக்கிறதோ அப்பதான் எழுந்து எந்த பிராணி முன்னாடி அந்த பிராணியை கொண்டு சாப்பிட்டு மறுபடியும் படுது. எந்த பிராணிக்கும் வேற ஒரு இன்றையும் பண்ணாம இருக்கிறது சிம்மம். ஆனா அது சிம்மம் அப்படின்னா எது பசிச்சா இது பண்ணும், இல்லைன்னா இது பண்ணாது. ஆனா புலியானது அப்படி இல்லை, எழுந்து அப்படியே போகும், போயிட்டு என்ன ஏதாவது பிராணி எந்த கொண்டுட்டு வந்துடும், வெறும் அப்படிதான். அதே மாதிரி சிம்மமும் என்ன, எந்த பிராணியை கொள்றதோ அந்த பிராணியினுடைய மாംസം தனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு மீதி அங்கேயே விட்டுவிட்டு அது போயிடும். அடுத்த நாள் வந்தா அந்த மிச்சத்தை சாப்பிடாது. இந்த பழைய சாப்பிடுறதுங்கிறது அதுக்கு வழக்கம் கிடையாது. அப்படி ஆனா புலியானது அப்படி இல்லை. நேற்று இருந்தாலும் முன்ன வேற ஏதாவது ஒரு பிராணி கொண்டாலும் சரி அதை போய் சாப்பிடுறது. அது அப்படி சில பிராணிகளே அவாவாண்டிய ஒரு சுபாவம். ஏன் இப்படின்னா அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த சிம்மத்தினுடைய சுபாவம் என்ன, நாம் கொண்டுவிட்டு தனக்கு எவ்வளவு வேணும் அது சாப்பிட்டு மீதி போயிடும், மறுபடியும் ஒன்றும் பண்ணாது. மீதி நரிகள்லாம் அதை சாப்பிடும். அந்த சிம்மமானது எப்படின்னா, ஒரு பிராணியை பார்த்தா அந்த பிராணியை ஒரே அடியில கொண்டு பண்ணும். அது சுபாவம். ஒரு யானையை பார்த்தது வச்சுருந்தேன், யானையினுடைய தலையில யானை பார்க்காம பின்னால யானை தலையில ஏறி உட்கார்ந்து ஒரே அடி, ரெண்டாவது அடிக்கு யானை இருக்கக்கூடாது, இருந்தா அது குழக்காது. அப்படி அதே போலயே வேற ஏதோ பிராணியா இருந்தா தலையில ஒரு அடி அடிச்சது தலை தனியா கழுத்து வந்துடும். அப்படி ஒரு பலம் அந்த சிம்மம். அப்படி ஸ்வகாரிய தட்சதா, தான் எடுத்துக்கொண்டதான ஒரு செயலில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம், பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளது. அதனால்தான் சொல்றது இந்த பையனை சிங்கக்குட்டி அப்படின்னு. இந்த பையன் குரங்கு குட்டின்னு சொல்லிடும். சொல்லலையே, சிங்கக்குட்டின்னு தானே சொல்றேன். ஏன் சிங்கக்குட்டின்னு சொல்றேன் அப்படின்னா, அவன் பரீட்சை வரைக்கும் படிக்காத போனாலும் பரீட்சைக்கு நான் அன்னைக்கு ராத்திரி படிச்சு 100 மார்க் வாங்கிட்டு வந்துருவான். நான் காலையில முடிச்சுடுவான். அந்த வரைக்கும் என்ன மீதி நாள்ல கிரிக்கெட்டரா இருந்தேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் படிச்சாலே உனக்கு எவ்வளவு மார்க் வருது, டெய்லி படிச்சா எவ்வளவு இருக்கும், டெய்லி படிக்கிறவன் முட்டாளா இருக்காங்கிறான். அவனுடைய சமாதானம் அப்படி இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணக்கூடியதான செயலை ஒழுங்கா பண்ணக்கூடியதான சுபாவம் இருக்கிறதுனால சிம்மமானவன்னு சொல்லுது. இப்படி இந்த நிலையும் இருக்கு.
மனிதன் மாதிரி ஒரு மனுஷன் எப்படி முயற்சி பண்றானோ அந்த முயற்சியும் ரெண்டும் இருக்கிறதா தான் நரசிம்மன். நரசிம்மன் என்ன, எந்த செயலையும் தான் தனக்கு லாபகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடியதான சாமர்த்தியமும் உண்டு, அதே சமயத்துல செயல் அந்த முயற்சியும் உண்டு. முயற்சிங்கிறது வேணும் ஒரு மனுஷன் இடத்துல. லக்குன்னு ஒண்ணு இருக்கு, எஃபர்ட்னு ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கும். சில பேர் பாருங்க எஃபர்ட் இல்லாமலே லக்கனாலேயே ஜெயிச்சதே வந்துடுவான். அது அவனுக்கு சகாயப்படுறது. ஜென்மாக்கிறது கொடுப்பனை இருக்கு, கொடுப்பனை லக்கு அதிருஷ்டம் எல்லாம் ஒண்ணுதான். தெரியாது, நமக்கு தெரியாத விஷயம் அதிருஷ்டம் தான். போன ஜென்மாவில கொடுத்து வச்சிருக்கான் கொடுப்பனைங்கிறோம். எல்லா பதங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது என்ன விவகாரம்? ஜென்மாந்திரத்துல நம்ம பண்ணி வச்சிருக்கான், அதனுடைய பலம் இப்ப அடையிறது. சில பேருக்கு எவ்வளவு கட்டப்பட்டாலும் அது, ஆனா முயற்சி விடப்படாது. இந்த முயற்சி ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஏன்னா அதுக்கு நிச்சயமாக வரும். முயற்சி இருக்கவன் எழுத்து அடைய மாட்டேன். அதே லக்க மட்டும் சில சமயத்தில் இருக்கு, சில வேலை செய்யாது. அதான் அதனால நம்ம பண்ணக்கூடியதான முயற்சியை விடா முயற்சி இருக்கணும். அந்த முயற்சியை இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தான் நரசிம்மன். எப்பவும் பாருங்க அவர் தபத்திலேயே இருக்க, சமாதியிலேயே இருக்க. அதனாலதான் நரசிய சிம்மத்திட்ட அவயவாகா, மனிதன் மாதிரி கழுத்துறது கீழே எல்லாம் மனிதனுடைய அவயங்கள். கழுத்துக்கு மேல இருக்கக்கூடியதான தலையில இருக்கக்கூடியதான அவயவங்கள் 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, வாக்கு, இவைகள்லாம் என்ன, அது சிம்மத்தினுடைய அவயவம். அப்படின்னா புத்தி சக்தியாவது சிம்மத்தம். வேலை செய்யறதுக்காக வேண்டியது மனுஷனுடைய அவயவம். அந்த ரெண்டும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்தை ஆரம்பிச்ச டக்குன்னு முடிக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை வந்து நாளைக்கு நாளன்னைக்கு பார்ப்போமே, லெட்டர் வந்து அது ரிப்ளை எழுதணும்னா, அந்த ரிப்ளை எழுதணுங்கிறதுக்காகவே எழுதணும் நினைச்சுட்டே இது 20 நாள் அவரே வந்துட்டார். ரிப்ளை போட்டா வரவே இல்லையா, எழுதணும் நினைச்சுட்டு கேட்கிறோம். சில பேருக்கு ஒரு வாரம் ஆனப்புறம் போன் பண்ண, உங்களுக்கு போன் பண்ண நினைச்சுட்டு இருக்கேன் சார். எப்ப நீங்க நினைச்சு எப்ப சொல்லுங்க பாரு. அதான் இப்ப லெட்டரே ஒண்ணும் இல்லை, இமெயில் யூனா வைஓயூன்னு எழுத மாட்டான், வேற யூங்கிறான். பிஃபோர் யூனா பி நாதன்னு போட்டு யூங்கிறான். இருக்கிற ஸ்பெல்லிங்கே முதல்லயே தெரியாது. இப்ப அது வேற ஆகமா போயிடுது, என்ன இமெயில் லாங்குவேஜ். ஆனா அதுவும் எழுத மாட்டேங்கிறானே லோகத்துல. விவகாரம் என்ன ஆயிடுது, அப்படி தான் நினைத்ததான செயலை அப்பொழுதே பண்ணி விடணும். அதுக்காக தான் தான் ஆரம்பித்த காரியம் அப்பவே முடித்தார். முதல்ல எதுக்காக வந்தார், கிரணிகேதுவை சொல்லணும். 2வது என்ன மக்கள் பிரகலாத நாட்கள் பண்ணணும். அடுத்தது என்னன்னா, நான் பண்ண காரியங்கள் ஆயிடுது, நினைச்சதான காரியங்கள் ஆயிடுது, இனிமேல் என்ன பண்ணணும், மனிதனுடைய சேமத்துக்காக யோகத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக யோகியா இருக்க. நரஸ்ய சிம்மஸ்ய அவயவாஹ யஸ்யன்லக்ஷ்யந்தே தத்வபு யஸ்ய சஹ நாரசிம்மவபு. இந்த நாரசிம்மவபுன்னு சொன்னப்புறம் ஒரு டவுட் வருது. சோ அவருக்கு புத்தி சக்தி அந்த குணங்கள் தான் சிம்மமா இருக்கட்டும். இது கீழே இருக்கிற பாகங்கள்லாம் மனுஷனுடைய பாகம் தானே. வெறும் எஃபர்ட் இருக்கும் அவர்கிட்ட. எஃபர்ட் இருந்தா பலத்தை கொடுக்குமா? எஃபர்ட் பலத்தை கொடுக்கும், இப்பொழுதே கொடுக்குங்க நிர்பந்தம் தெரியாது. நம்ம எத்தனையோ செயல்கள் பண்ணுகிறோம், அந்த செயல்களுடைய பலம் எல்லாம் நான் இப்பொழுதே காணுகிறோமா? நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் ரொம்ப நாளா. அந்த முயற்சி வரமாட்டேங்கிறது, அதுக்கு தகுந்ததான சமயம் வரமாட்டேங்கிறது. அதான் இல்லை, இவரை நமக்கடையானால் அப்பொழுதே கொடுப்பது. இதான் ஸ்ரீமத்துவம். ஸ்ரீமத்துவம்னு வெறும் காசு இருக்கிறது மட்டும் இல்லை. காசுங்கிறது ஓரளவுக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம். ஓரளவுக்கு இருந்தா சுகத்தை கொடுக்கும். அன்னைக்கு எவ்வளவு வேணுமோ காசு, அந்த காசு நம்ம கிட்ட இருந்ததுன்னா பரவாயில்லை. அதுக்கு அதிகமா இருக்குன்னீங்கன்னா நான் நிஜமாக கஷ்டப்படுவோம் சுகத்தை அடையிறது. உங்களுக்கு 10 கோடி கையில கொடுத்தேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவது? என்னால கொடுக்க முடியாது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு யாராவது கொடுத்தா அதுக்கு எங்கேயும் பேங்க்ல கேட்டா ஏது வந்துருமா, இந்த காசு எங்க திருடி நீடாம முதல் உங்களுக்கு இருந்துன்னு சொல்லி போலீஸ் போன் பண்ணுவோம். அப்புறம் அவன் பார்த்துடும். உங்களால வேற எங்கேயாவது காசு கொடுக்கணும்னு வச்சுங்களேன், திருப்பி வராது. புஸ்தகம் வனிதாவித்தம் பரஹஸ்தம் கதம் கதமம் அதவா புனராய ஒருவனது புத்தகம் கேள்வி வரும். ஒரு வனிதா பெண்ணாம கேட்டு வருவா. அப்புறம் காசானது என்ன, இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்னா நாளைக்கு 10 ரூபாவா 10 தரம் வரும். கடைசியில் என்னடா ஆச்சுன்னா அது உபயோகப்படாது, ஒரு தொகையே வராது. இப்படி இந்த காசுங்கிறது பகிர்த்தல் மனுஷன் கொடுத்தாலும்
அது சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாதனம், அவ்வளவுதான், வேண்டியதான். ஆனா இங்க ஸ்ரீன்னு என்ன அர்த்தம்? லட்சுமிங்கிறது ஒண்ணுங்க, லட்சுமி. நம்ம நினைச்சதான காசு, ஐஸ்வர்யம் நமக்கு அந்த சமயத்துல உபயோகப்படக்கூடியது. எப்ப எது வேணுமோ அப்பொழுது அது உபயோகப்படணும். மற்ற சௌபாகியங்கள்லாம் வேணும். இத்தனையும் அதோட சேர்ந்து ஞானமும் வேணும். வேதனை என்ன சொல்றது? முதல்ல புத்தியை கொடுத்து ததோ மேஸ்து யமாவா, முதல்ல உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அதற்கு பிறகுதான் ஐஸ்வர்யம் கொடுக்கணும். ஞானம் கொடுக்காம நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவாங்க? வேற எங்கேயாவது போய் தர மாட்டாங்க. மனுஷனுக்கு முதல்ல கேரக்டர் வேணும், அறிவு வேணும், அதுக்கப்புறம் தான் காசு கிடைக்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான எல்லாமும் சேர்ந்த அனிவாத ஐஸ்வர்யங்கள் மனசுல வைராக்கியம் இருக்கும். இந்த வைராக்கியம்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவு காசு இருந்தாலும் அவனை ஒண்ணும் பண்ணாது. இப்படிப்பட்டதான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சேர்ந்துதான் ஸ்ரீ. அப்படிப்பட்டதான ஸ்ரீமத்துவம் இவரால கொடுக்க முடியும். ஆகையால் இவருக்கு ஸ்ரீமானது. நித்தியம் வசதி ஸ்ரீ, யாருடைய இதயத்திலேயே எப்போதும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருக்காளோ அப்படி இருந்தால் நீங்களும் அந்த நிலையை அடையலாம். ஆகையால் லட்சுமி நிருசிம்மர் சொல்றப்ப லட்சுமி நிருசிம்மர் சொல்லிட்டு ஏன் எப்பொழுதும் அவருடைய சொரூபத்துல மகாலட்சுமி தாயார் இருந்து கொண்டே இருக்கார். ஆகையால் நரசிம்மருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்கணையான, நரசிம்ம உபாசனம் இருக்கணையான, மகாலட்சுமி உபாசனம் சேர்ந்து வரும். அதனால ஸ்ரீமான. சரி, அதுக்கப்புறம் கேசவ புருஷோத்தமா. கேசவா, கேசவான்னு சொன்னா நமக்கு தெரியும். கேசவாய ஸ்வஹா, நாராயணாய ஸ்வஹா, மாதவாய ஸ்வஹா அப்படின்னு முதல்ல ஆச்சமனம் பண்ணும் பொழுது கேசவாய ஸ்வஹாங்கிறது. கேசவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அழகான முடிவுள்ளவர். சரியா கொஞ்சம் இத்தனை நாளா நான் என்ன பண்ண சொல்றேன். அது ஆணா இருந்தா ஆணுக்கு முடி அழகா, பெண்களா இருந்தா அவளுக்கு முடி போட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு குடுக்கத்தை வச்சுட்டு, ஆண்களா இருந்தா நல்லா அழகான முடி வச்சுட்டு இருக்காங்க. என்ன சார் அர்த்தம்? இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அபிரூபா கேசா எஸ்ய சஹ கேசவா கேசா தோ அந்நியதரஸ்யாம் இது வப்ரத்யேஹ பிரசம்சாயாம். அவரை ஸ்தோத்திரம் பண்றது அழகான கேசங்கள் உடையவர். அது மட்டும் இல்லை. எத்வா கஷ்ட அஷ்ட ஈதஷ்ட திரிமூர்த்தய. கேசவகாங்கிறவர்ல கா ஆ ஈ ரெண்டும் இருந்து கேல இக்கு அப்படின்னு ஒரு அம்சம். ஆங்கிறது ரெண்டு, இக்கு ஆ சேர்ந்ததுன்னா கா, அதுக்கப்புறம் காவும் ஈவும் சேர்ந்ததுன்னா கே. இந்த மூணு என்ன சொல்றது? இக்கு ஆ ஈ இந்த மூணும் திரிமூர்த்திகள். எது? உமா விஷ்ணு ருத்ரன். இந்த மூணு பேருக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான சுத்த பிரம்மம். அதான் கேசவா. ஆச்சமனம் நீங்க பண்ணும்போது கேசவாயஸ்வா, நாராயணாயஸ்வா, மாதவாயஸ்வா சொல்றேன். இந்த மூணு என்ன சொல்றது? உலகங்களை படைத்த பரம்பொருளை சொல்லுகிறது. ஆகையால் பரம்பொருளை அவர் நினைச்ச எத்திய ஸ்மரண மாத்திரேனா, நினைச்ச மாத்திரத்தினால சம்சார பந்தத்திலிருந்து உங்களுக்கு விமுக்தி கிடைக்கிறதோ அப்படிப்பட்டதான பரம்பொருளுக்கு கேட்டவன். முதல்ல சொன்னதான அர்த்தம் சாதாரணமா நீரோட இருக்கிற அர்த்தம் அழகான முடிவுகள் இருக்கிறவர்னு அர்த்தம். ஆனா இங்க சொல்லக்கூடியதான் அர்த்தம் சுத்த பிரம்மஸ்வரூபம். அதான் எத்வா கஷ்ட அஷ்ட ஈதஷ்ட திரிமூர்த்தய கேசா தே யத்வசேன வர்த்தந்தே. யாருடைய ஒரு வசத்தினால பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் எல்லோரும் தத்த காரியத்தை செய்கிறார்களோ அந்த சக்தி ஸ்வரூபம் பரவாயில்ல. இது வர்த்தந்தே சஹா கேசவா. இல்ல கேசி எனக்கூடியதான அரக்கனை கொன்னார், அதனால அவருக்கு கேசவன். கேசிங்கிற அரக்கனை கொன்னதுனால கேசவன். யஸ்மாத் ஸ்வயைவ துஷ்டாத்மா ஹதகேசி ஜனார்தனா தஸ்மாத் கேசவ நாம்னா த்வம் லோகே க்யாதோ பவிஷ்யசி. யஸ்மாத் காரணத்தினால ஸ்வயா ஏக துஷ்டாத்மா இந்த துஷ்டனான அரக்கன் அத கேசி ஜனார்தனா, அதாவது அவருக்கு ஜனார்தனா துஷ்ட வியக்திகளை சொல்லுகிறார். அதனால ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தனா. தஸ்மாத் கேசவ நாம்னாத்வம் லோகே க்யாதோ பவிஷ்யசி. அதனாலே அவருக்கு கேசவன் என்ற பெயர். இப்படி
பகவானுக்கு ஒவ்வொரு 1000 பெயர்கள் இங்க சொல்லியிருக்கோம் இல்லையோ, இந்த பெயர்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொல்லியிருக்கு புராணங்கள். இந்த கேசி எனக்கூடியதான அரக்கனை யுத்த பண்ணினத்தினால் அவருக்கு கேசவன். இதை நாம் ஏற்றுண்டோமையானால் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கேசம் கிளேசம், கிளேசம்னு மனசுல துன்பம். இந்த பழைய நாள்ல துணி எல்லாம் என்ன பண்ணுவா, அலசி அதை நல்லா பிழிவன், அதுல இருக்கக்கூடியதான ஜலம் எல்லாம் கீழே விழணும். அது பிழிஞ்சுதான் காய போடுறதுங்கிறது வழக்கம் பழைய நாள்ல. இப்பெல்லாம் பிழியப்படாதுங்கிறான், அப்படியே ஜலம் தொட்டுட்டே இருக்கணுங்கிறான். வீட்டுக்குள்ளதான் துணியை காய போடணும், அந்த மடியெல்லாம் வீட்டுக்குள்ளதான் காய போடுவோம், அந்த காத்துலதான் ஆறணும். வெயில்ல காயக்கூடியதான பதார்த்தங்கள் சிலதுண்டு, இது வடம் இப்படிப்பட்ட பதார்த்தங்கள்லாம் அது வெயில்ல தான் காயணும். வஸ்திரங்கள் நம்ம தரிக்கக்கூடியதான வஸ்திரங்கள் அது மடியாக வீட்டுக்குள்ள உலரணும். ஏன்னா அதுக்கு மேல காக்காய்க்கா இருந்ததுன்னா கஷ்டம். ஆகையால் அது வீட்டுக்குள்ளேயே மடியை வளர்க்கறது. இப்பெல்லாம் அவருடைய மனையை வளர்த்தா அது ஆளுக்கு நல்ல லுக் கொடுக்கலையும், அதனால வீட்டுக்குள்ள மடியை வளர்த்தப்படாதுங்கிற சொன்ன பை தான் சார் கேட்கணும். நீங்க அப்படிதானே வளர்ந்துருக்கு. இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லை. ஆனா அது என்ன, அது போல இருந்தாதான் சரீரத்துக்கு நல்லதுங்கிற. அதே போலயே இங்க என்ன பண்ணியிருக்க, இந்த நமக்குள்ள இருக்கக்கூடியதான மனசை அப்படி புரியுது. அதனால அதுக்கு கிளேசம் இருக்கு. என்னென்ன கிளேசம்? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷா, பஞ்ச கிளேசா. 5 கிளேசங்கள் ஒவ்வொரு மனிதனின் மனசை புரியுது. என்னது? அவித்யா, எது எப்ப நமக்கு தெரியணுமோ அது அப்ப நமக்கு தெரியல, அவித்யா. அஜ்ஞானம், அறியாமை. அதற்கு பிறகு தெரிஞ்சிருக்க வேண்டாமா நீங்க, என்ன எனக்கு தெரிஞ்சது போறோம் அப்படின்னு அகங்காரம். அவன் வந்து பாருங்க, அந்த அகங்காரம் ஈகோ அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம். ராகம், ஆசை, இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு. சில பதார்த்தங்கள்ல நமக்கு துவேஷம், அதுல வேறு. அதோட இல்ல சில பதார்த்தங்கள்ல விடாப்புடியான ஒரு பலாத்காரமா அது எனக்கு அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அபிநிவேசம், பற்றுதல். அப்படிப்பட்ட இந்த 5 எந்த மனுஷனுக்கு இருக்கோ, இதுல ஒண்ணு இருந்தாலும் அவனை எந்த மனசை துன்புறுத்தாது. இந்த கிளேசங்கள்லாம் இந்த நாமாவை சொன்னா போதும். இந்த கேசிங்கிற நாமாவை சொன்னாலே கிளேசன் இருப்பாங்க. அதனால கேசவன் கிளேசன் ஆசனா அப்படின்னு சொல்றாங்க. கேசவா, கேசவகாங்கிற நாமானது உங்களுடைய கிளேசங்களை எல்லாம் அழிக்கும். அதனால கேசவா. ஸ்ரீகிருஷ்ணம் பிரதி நாரத வச்சனம். பகவானை பத்தி நாரதர் கேசவாங்கிற பதம் ஏன் வந்ததுன்னா பகவான் நாரதர் சொல்லித்தனர். புருஷோதரத்வா சப்த சாதுஸ்வ கல்பனா. கஷ்ட அஷ்ட ஈஷ்ட அப்படின்னு சொன்னா அது கா ஈ அப்படின்னு கேன்னு ஆயிடும். கேசவஹான்னு எப்படி ஆச்சு? கேசவ் வதாத்து தானே சொல்லணும். வதான தகாரம் போயிடுது, கே வா போயிடுது, தா போயிடுது. அப்ப கேசவான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா புருஷோதராதிகரம். வியாக்கரணத்துல இப்படி ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். புருஷதுதரம்னு சொல்லணும், புருஷோதரம்னு சொன்ன. அதே போல கேசி வதாத்துன்னு சொல்றதுக்கு சகாரத்துக்கு மேல இகாரத்தை எடுத்துவிட்டேன், தகாரத்தை லோகம் பண்ணி விட்டேன். கே த வா. கேசி வதாங்கிற இடத்துல கேசவாண்ட. ஆனா புருஷோதரத்வா சாதுஸ்வ கல்பனா. அதுக்கப்புறம் புருஷோத்தம. பகவானுக்கு அழகான பேர் புருஷோத்தமன்னு பேர். புருஷர்களுக்குள்ள உத்தமன். என்ன, எப்படி உத்தமன்? புருஷோத்தம. புருஷ யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபிதோத்தம அதோஸ்மி லோகே வேதேத பிரதித புருஷோத்தம. உலகத்துல 2 பொருள் இருக்கு. மாயான்னு ஒண்ணு, மாயினுடைய காரியங்கள் ஒண்ணு. மாயினுடைய காரியங்கள் இருக்கிறதுல இதெல்லாம் க்ஷரம், அழிஞ்சுட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். மாறாத பொருள் ஒன்றும் இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாது. மாறுறது ஒண்ணு, சிலது வேகமா தெரியும், சிலது தெரியாது. உங்களையே ஒரு 2-3 மாசம் பார்க்காம பார்த்தேன்னா என்ன சாக்கையில குண்டாயிட்டே இல்லைங்க. என்ன உடம்பு தெரியும், என்ன எழுத்து போயிட்டு சொன்னதுனாலே எழுத்து போயிடுவான். என்ன சார் இப்படி சொல்ற? 4 பேர் இப்படி சொன்னா பயந்துடும். சில பேர் டெய்லி பார்த்தா பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு மாசம் ஆனதும் பார்த்தேன்னா ஒரு மாறுதல் உங்களுக்கு தெரியும். அப்ப
என்ன இதனால என்ன தெரியுது? மாறிக்கொண்டிருக்கா. எல்லா மனுஷியாலும் எல்லா பொருளும் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா மாறாததாவது என்னன்னா இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான் அந்த மாயாங்கிற பதம் பொருள். இந்த மாயைக்கு அக்ஷரம்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கிற மற்ற பதார்த்தங்களுக்கு க்ஷரம்னு பேரு. இந்த க்ஷரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்டவரா ஒருத்தர் இருக்க. அதான் பிரகார புருஷேஸ்வர சொன்னேனே. பிரதானம் மாயா புருஷன் ஜீவன் இவாளுக்கு ஈஸ்வரன். அதான் இங்க க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர். அதனால யஸ்மாட்சரமதீதோகம், க்ஷரத்தையும் நான் தாண்டிருக்கேன், அக்ஷரத்தையும் தாண்டிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டனா இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு என்ன பேரு? புருஷோத்தமஹா அப்படின்னு. இதுதான் புருஷானாம் உத்தமஹா புருஷோத்தமஹா. ஆமா, புருஷானாம் உத்தமஹான்னு சொல்றேன். நன்னத்தான் இருக்கு, புருஷர்களுக்குள்ள உத்தமமான புருஷன்னு. ஆனா இது வியாக்கரணத்துல கட்டி சமாசம் வராதுன்ற. ஆனா வராதுன்னு சொல்லாதீங்க, இங்க வருங்கிற. நனிர்தாரணே இது கட்டி சமாத பிரதிபேதா நபவதி ஜாத்தியாத்யனபேட்சையா சமர்த்தத்வா. இது ஜாத்தியாதிகளை எதிர்பாராதனால, இந்த ஜாதி அப்படிங்கிறது எதிர்பாராதனால கட்டி சமாதம் நிஷேதம் இல்ல வரலாம். எத்திர புனः ஜாதி குணக்கிரியாபேட்சையா பிருதக்கிரியா, எங்க ஜாதி குணம் ஒரு இனத்துக்கு சேர்ந்ததோ ஒரு குணத்துக்கு சேர்ந்ததோ ஒரு செயலுக்கு சேர்ந்ததோ அங்கே இருக்கவே. ஆனால் தத்திர அசமர்த்தத்வாத் நிஷேத பிரவர்த்ததே. தத்திர சமர்த்தத்வாத் தத்திர அசமர்த்தத்வாத் நிஷேத பிரவர்த்ததே. இதா மனுஷ்யானாம் க்ஷத்ரிய சூரதர்மஹ, மனுஷியாளுக்குள்ள க்ஷத்ரியனாம் பலசாலி சூரதம். கவாம் கிருஷ்ணா கௌஹோ சம்பன்ன க்ஷேரதமா, பசுமாடுகளுக்குள்ள கருப்பா இருக்கக்கூடியதான பசுமாடு இருக்க நிறைய பாலை கொடுக்கும். அத்வகானாம் தாவன் சீக்கிரதமா, இந்த வழிபோக்கர்களுக்கோ இந்த வழியில செல்லுகின்ற பிராணிகள்ல குதிரையானது வேகமா போகும். இந்த இடத்துல எல்லாம் அது சமாசம் சொல்லப்படாது. அத்வகா தாவன் அத்வக தாவா அப்படின்னா சொல்லப்படாது. இப்ப தனித்தனியா தான் சொல்லணும். எங்க சாமர்த்தியம் இருக்கோ அங்கே ஒன்னா சொல்லலாம். ஏன் இங்க புருஷோத்தமான சாமர்த்தியம் வரலாம். அதவா இந்த சக்தியுமே சமாதானம் சொல்லி பஞ்சமை சமாதானம் சொல்லுவோம். அந்த பஞ்சமை சமாதானம் சொல்லலாம். யஸ்மாட்சரமதீதோகம் அக்ஷராதபிதோத்தம, அக்ஷரத்துக்கு அக்ஷராது உத்தம புருஷோத்தம அப்படி. அதோஸ்மி லோகே வேதேச மனித புருஷோத்தம, அதனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு விசேஷமா புருஷோத்தம சம்ய லக்ஷ்மி துதம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? இந்த 7 நாமாக்கள் நிருசிம்ம சுவாமியை சொன்னது. அவர் கராட்சர விலட்சணனாக இருக்கார். அவர்தான் கேசவனாக இருக்கார். அவர்தான் முன்னால சொன்னதான யோகவா யோக விதானேதா அப்படின்னு பிரதான புருஷேஸ்வரனா இருக்கார் அப்படின்னு. அந்த நாரசிம்ம வபுங்கிற நாமா 7 நாமாக்கள்ல முன்னால 3 நாமாக்கள் பின்னால 3 நாமாக்கள் சொல்லி நடுவில் அந்த ஸ்வரூபத்தை சொல்லி நமக்கு அந்த நாரசிம்ம ஸ்வரூபத்தை யோக நரசிம்மராக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு இந்த நாமாக்கள். இந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் அனுசந்தானம் பண்றவாளுக்கு பயம் வியாதி இது என்று ஐஸ்வர்யங்கள், அதோட மனசுல ஒரு தாரட்யம், மன நிம்மதி, மனசுல ஒரு தைரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த செட்டு சர்வஹ சர்வஹ சிவஹ ஸ்தானோ பூதாதிர்நிதிரவ்யய சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபுதீஸ்வர. இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மகாவிஷ்ணுவுக்கு பேரு சிவா. சர்வஹா சர்வஹா சிவா. சிவஹான்னு விஷ்ணுக்கு பேரு என்ன? அதான் நீங்க பாருங்க. சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுவாஸ்ய ஹிருதயம் சிவா அப்படின்னு சிவனுடைய இதயம் விஷ்ணு. காசியில பரமேஸ்வரன் ராமநாமாவை தான் ஜபம் பண்ணிட்டு இருக்க. சர்வதா சர்வகாலம் ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருக்க. சார் யாரு வசதின்னு? இந்த வசதி யாரு நீங்க நினைச்சா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இருக்கிற தத்துவம் அதையும் சிவனும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரே தத்துவம் தான் இங்க சொல்லப்படுறது. பரமாத்ம தத்துவம் அதை காட்டுவதற்காகத்தான் இங்க இருக்கு. சில நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் சிவ சஹஸ்ரநாமம் விருஷாகபின்னு ஒரு நாமா, அது ரெண்டு இடத்துலயும் இருக்கு. அதே போல அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்திலேயே மகாலட்சுமி சஹஸ்ரநாமம் விருஷாகபாயி அப்படின்னு நாமாக்கள். அது காமனா இருக்கிற நாமாக்கள். என்ன சொல்றது? இருக்கிற தத்துவம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடியது. ஆகையால் அடுத்த செட்டு இந்த